ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2025 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று மகா சிவராத்திரி. இன்று சுப முகூர்த்தம். இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:29 இன்றைய திதி இன்று காலை 10:18 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:18 வரை வனிசை, பின்பு இரவு 9:40 வரை பத்திரை, பின்பு சகுனி. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் புருட்டு. இன்றைய ஜீவன் இன்று மாலை 4:22 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 4:51 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். திருவாதிரைக்கும் புனர்பூசத்துக்கும் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கள்லையும் செயலிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பல முதல் ராசியை மேஷ் ராசின்னு பார்த்தவங்களுக்கு கூடிய பிள்ளைகளுடைய விருப்பங்களை எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு அப்பாவாக இருக்க போகிறீங்க. குழந்தைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்க சொல்கிறத கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இந்த வீடு வாகனங்களை கொஞ்சம் சீர் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்க போகுது. வியாபார சம்பந்தமான கொஞ்சம் விரிவாக்கம் செய்வது, அதிக முதலீடு போகிற விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. செய்யுங்க, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி சில முடிவில் கொஞ்சம் அனுபவத்தின் மூலம் எடுக்கக்கூடிய சில முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே நீங்கள் செய்கின்ற செயலும் உங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்க போது. உங்களுடைய கலைப்பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகத்தை உங்கள் மீதான கொஞ்சம் நம்பிக்கையில் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறவங்களுக்கு ஒரு பக்தி மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். ரிஷபராசின்னு பார்த்து அவர் உயர் பொறுப்பில் இருக்கவங்களாம் கொஞ்சம் அவங்களுடைய அறிமுகம்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதேபோல் அந்த எதிர்பாராத புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது, பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பாராத வருமானம் வராத சில வரவுகளும் உங்களுக்கு எதிர்பாராத வரவுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவே உங்களுக்கு ஒரு கையிருப்பு அதிகரிக்க போது. வியாபாரம் நல்ல ஒரு திருப்பத்தையே பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த புண்ணிய காரியங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. கணவன் மனைவிடைய கொஞ்சம் ஒற்றுமை அதிகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும், ஒரு நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுனராசி பார்த்தவர்கள் உடைய உத்தியோக பணிகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, வேகலாம் வேணாம். பொறுமையாக அவங்க பணியை முடிப்பது சிறப்பு. உங்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எந்த சூழலும் கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ ஜாமீன் கொடுப்பதையோ தயவு செய்து தவிர்த்துடுங்க. வெளியூர் வர்த்தகத்தை கொஞ்சம் புதிய அனுபவத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் அரசு வழியில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். அலைச்சல் தான் அந்த அரசு வழி சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேற போகுது. உங்களுக்கு சமூக நிகழ்வு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. உடைய தந்தையிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உடைய உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக வெளி உணவை தவிர்ப்பது நல்லது. உங்கள் சிந்தனை நல்லா மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகராசின்னு பார்த்தவங்க உடைய அந்த கடன் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் உதவி கிடைக்க போகுது. அந்த உதவிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்க போது உங்கள் கடனை நீங்கள் அடைப்பதற்கான சில
வழிமுறையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த புது புது பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் கற்பனை துறையில் கொஞ்சம் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும், சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அதே போல் நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு சுமூகம் ஏற்பட போகுது. வர்த்தக பணியில் நல்ல ஒரு மேன்மை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஒரு பரிசு கிடைக்கும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். சிம்மராசன் பார்த்தா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போதுங்க. இந்த குறைகளாக இருக்க போகிறீங்க. உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர போகிறாங்க. பணி செய்யறதும் ஒரு திருப்தியாக இருக்க நிலை இருக்க போது. உங்களுக்கு ஆன்மீக பணியில் நல்ல ஈடுபாடாக இருக்க போகிறீங்க. மகா சிவராத்திரி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏதாவது தானங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள்லாம், ஏதாவது கோயிலுக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் விவசாய பணி இருக்க செய்ய அன்புகள் கொஞ்சம் என்ன பயிர் செய்யலான்னு கொஞ்சம் பார்த்து யோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு உடற்பந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது உங்களுக்கு. அதே போல் இந்த தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் அடையலாம். ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த ஆன்மீக பயணெலாம் கொஞ்சம் ஒரு தெளிவு பிறக்க போது. உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த அன்புக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மேலோங்கக்கூடிய ஏற்பட போது. உங்களுக்கு சமூக பணியில் சில மாற்றமான சூழல் ஏற்பட போது. உடன்பிறப்புக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு புதுமையான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது. உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் ஒப்படைக்க நீங்கள் இருந்து உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்கினீங்க. நண்பரோட உதவியெல்லாம் கிடைக்க போது உங்களுக்கு. அதே போல் ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இதெல்லாம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய நீண்ட தூர பயணம் செல்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவோட ஆசீர்வாதங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு கட்டுமானத்துறையில் அன்பர்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் எந்த விஷயமா இருந்தால் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டாதே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. உங்களுக்கு உடைய உறவு வழியில் நல்ல ஒத்துழைப்பு சப்போர்ட்டும் கிடைக்க போகுது. உங்களுக்கு தாய்மை வழியில் உதவி கிடைக்கிற ஒரு காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு இந்த சமூக பணியில் கொஞ்சம் மதிப்புகளும் உயரக்கூடிய ஒரு நிலையும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய இணையம் சார்ந்த துறையில் கொஞ்சம் திறமையான வெளிப்பட போகுது உங்களுக்கு. ஆனால் இந்த ஐடி செக்டர் உள்ளவங்க கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணலாம், நல்லா ஒரு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அமைகிறது. உங்களுக்கு முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கு ஏற்ற பலனையும் லாபத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் எண்ணிய சில பணிகள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும், தன்னம்பிக்கை எடுங்க. எந்த முடிவு தான் தன்னம்பிக்கை நீங்கள் எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்க போகுது. உங்களுக்கு நண்பர்களில் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு உங்கள் மீதான விமர்சனங்கள்லாம் தானாக தோன்றி தானாக மறைஞ்சு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. உடைய சகோதர வழியில் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், உயர்வு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசின்னு பாருங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் கொஞ்சம் தடையாத சில காரியங்கள்லாம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் மனசை எடுத்து வந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பவர்களுக்கு உங்களுக்கு எதிராக யாராக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக செயல்பட போகிறாங்க. உங்களுக்கு புதிய முயற்சி என்னவோ அந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பான சூழல் ஏற்பட போகுது. கொஞ்சம் குழப்பங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். மகர ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு பொறுமையாக இருங்க. எந்த விஷயமாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பேசுவது, செயல்படுவது, முடிவெடுப்பதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாலே உங்களுக்கு எந்த விதமான விரயம் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு காரியத்தை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெரியவர்களுடைய நன்மதிப்பையும் மரியாதை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் வியாபாரத்தில் ஒரு புது புது தொடர்புகள்லாம் கிடைக்க போகுது. அதுவே உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு படபடப்பாக சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. உடைய மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைப்போகுது. உங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கான ஒரு நாள் உங்களுக்கு
தேவையற்ற செலவு குறைச்சிங்க. அந்த ஆடம்பர செலவை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நண்பர்களுடன் கொஞ்சம் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோண்டி மறைய போது உங்களுக்கு உயர் பொறுப்பேற்பெல்லாம் கொஞ்சம் அறிமுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். பணியில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைய போது உங்களுக்கு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும், எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. உதவி கிடைக்கும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். மீனராசி பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய குழந்தை வழியில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போதுங்க. குழந்தையோடைய நல்லா மார்க் வாங்கலாம், எக்ஸாம் இது பாஸ் பண்ணிக்கலாம், வேலை வாய்ப்பு கேம்பஸ் செலக்ட் ஆகிக்கலாம். மாதிரி ஏதாவது உங்களுக்கு குழந்தை சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுது. உங்களுக்கு சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்லா அமைப்போது உங்களுக்கு. அதே போல் அந்த வர்த்தக பணியில் ஒரு மேன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு. உடைய மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும், உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த வியாபார பணிகள்லாம் கொஞ்சம் ஒரு சாதகமான சூழல் ஏற்பட போது உங்களுக்கு. கொஞ்சம் இழுபறியான வரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஒரு புகழ் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டவன் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.